பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னான்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை சங்கீதம் 103 12ஆம் வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நாம் பாவம் செய்கிறதுனால கர்த்தர் நம்ம விட்டு விலகி போனார் என்பதாகவும் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் நம்மோடு கூட இயேசு சுவாமி எப்பொழுதும் இருக்கும்படியாக பாவத்தை நம்ம விட்டு நீக்குகிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்தில் மேன்மை நிறைந்த தெய்வம். அவரை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் யாருமே கிடையாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நான் பரிசுத்தர், ஆகையாலும் நீங்களும் உங்கள் எல்லா நடக்கையிலையும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்பதாக. அவர் மட்டும் பரிசுத்தமாக இருக்கிற தெய்வம் அல்ல, நம்மையும் பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவனை குற்ற உணர்ச்சினால அவனை சாகடிக்கிற தெய்வம் அல்ல, அவன் பாவத்தை மன்னித்து அவன் அறிக்கையிடும் பொழுது அந்த பாவத்தை அவனை விட்டு விலக்குகிற தேவனாக இருக்கிறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நாம் செய்த பாவத்தை வைத்து நம்மை அவமானப்படுத்துவாங்க, நம்மளை கேவலப்படுத்துவாங்க, நம்மளை குத்தி குத்தி காண்பித்து நம்முடைய இருதயத்தை நோக செய்வாங்க. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து பாவத்தை நம்மை விட்டு விலக்கி சதா காலமும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். வேதத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்து, நியாயப்பிரமாண புஸ்தகம் சொல்லுது இவளை கல்லால் அடித்து கொள்ளணும் என்று சொல்லி, இயேசுவை நீங்க என்ன சொல்றீங்க? இயேசு தலை நிமிர்ந்து கூட அவர்களோட வாக்குவாதமோ பேசாதபடிக்கு மண்ணினால எழுதுகிறார், மண்ணில் எழுதுகிறாரா, உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லால் இவளை அடிங்க என்பதாக. ஒருத்தம் கூட கல்லால் அடிக்கலை, எல்லாரும் போயிட்டாங்க. அர்த்தம் என்ன? இவள் பாவம் செய்து பிடிக்கப்பட்டா அவர்கள் எல்லாரும் பாவம் செய்து கொண்டு தப்புவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் பாவம் தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாத. பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். நமக்காக அவர் உலகத்தில் இறங்கி வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக நீங்களும் நானும் செய்த எல்லா பாவமும் அக்கிரமமும் இயேசு ஒருவராய் சுமந்தார். சுமந்து நிவர்த்தியாக்கி அவருடைய இரத்தத்தினால நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார், ரட்சிக்கிறார், பரிசுத்தம் பண்ணுகிறார். இனி நீங்களும் நானும் பாவத்துக்கு அடிமை அல்ல, பாவத்தை நம்ம விட்டு விலக்கினார். இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஏதோ ஒரு குற்ற மனசாட்சியில பிடிக்கப்பட்டு அவஸ்தைப்படுறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் உன் பாவத்தை ஏற்கனவே மன்னிச்சிட்டேன், இனி நீ பாவி அல்ல, நான் நீதிமானாக உன்னை மாற்றும்படியாகத்தான் இயேசு சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். பிசாசும் பொல்லாத மனிதர்களை தான், நீ இந்த பாவம் செஞ்சுட்ட நரகத்துக்கு தான் போவேன், சாபம் தான் வரும், இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை பயமுறுத்தி கொண்டிருப்பாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் உன் பாவத்தை உன்னை விட்டு விலக்கிட்டேன், இனி நீ பாவத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, பாவமும் இனி உன்னை ஆளுகை செய்யாது, நான் தான் உன்னை விலக்கிட்டேனே. அர்த்தம் என்ன? ஆங்கில பைபிளில் NIVல எழுதப்பட்டிருக்கு, ரிமூவ்ட் என்கிற வார்த்தையை கவனிக்கலாம். ரிமூவ்ட், அவைகளை கலற்றி போட்டார், உன்னை விட்டு முற்றிலுமாக விலக்கினார். இனி அதுக்கும் பாவத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. கவனிங்க, நம்ம என்றைக்கோ செய்த பாவங்களை பிசாசான கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து அவைகள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பான். நீங்க இயேசுவின் நாமத்தினால் அவனை துரத்துங்க, பொல்லாத ஆவியை போ இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லி இந்த வசனத்தை மறக்காம அறிக்கையிடுங்க. இயேசு என் பாவத்தை என்னை விட்டு விலக்கினார் என்பதாக சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுடைய பரிசுத்தத்தில் நடத்தி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க,
பாவி பாவின்னு யாராவது உங்களை சொல்லி கொண்டு இருந்தான்னா அவனை பார்த்து சொல்லுங்க, உங்க மனசாட்சியை பார்த்து சொல்லுங்க, இயேசு என் பாவத்தை என்னை விட்டு விலக்கினார், அவருடைய கிருபையினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதாக தைரியமாக சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சுமல்லாமா. பரலோக பிதாவே, அப்பா, உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நீர் எங்கள் மேல வைத்திருக்கிற நோக்கத்துக்கும் அழைப்புக்கும் ஆண்டவரே அப்பா, தெரிந்து கொள்வதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், பாவ கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலையாக்கி உம்முடைய பரிசுத்தத்தினால, உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பும்படியா நான் ஜெபம் பண்ணுகிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும். இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.